நமச்சிவாயம். ஜெய் வராகி. இப்போது குரு பயிற்சி சிறப்பாக நடந்து போச்சு. கடகத்துக்கு வந்துட்டார். இப்போ மெயினாக இந்த மாதம் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. என்னென்னா, சனி பகவானுக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் சூரியன் வருகிறார். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலும் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் சூரிய பகவான் சனி பகவான் இங்கே 2 பேரும் 4-10 அமைகிறாங்க. அப்போ 2 கேந்திரங்களில், அதுவும் உபயஸ்தானங்களில் சனி சூரியன் சேர்க்கை என்பது, உடனே நம்ம சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்தான ஒரு பிதிர்கர்மா அப்படின்வாங்க. அது பெரிய பிதிர் சாபம்னுவாங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்கிறாங்க. சண்டை சச்சரவு வரும்னுவாங்க. சொத்து பிரித்து கேட்பான் அப்படின்வாங்க. பையன் அப்பாட்ட பாகப்பிரிவினை கேட்குறான்னுவாங்க. பிரிவுகள் வரும்னுவாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். சனி சூரியன் கேந்திரம் ஏறுகின்ற பொழுது நிச்சயமாக மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த சனி சூரியன் சேர்க்கை அல்லது 2 கேந்திரத்தில் இருப்பது அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடியவங்க, புதுசாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணக்கூடியவங்க, இது சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, குரூப் 1, குரூப் 2, ஐஏஎஸ் எக்ஸாமு, ஐபிஎஸ் எக்ஸாமு, அல்லது இந்த ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கமிஷனர் எக்ஸாம், பொதுவாக இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள், அதே போல் நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇஇ, ஐஐடி அதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, மாணவ செல்வங்கள், பரீட்சை எழுதக்கூடியவர்கள், ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு செல்வதற்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதக்கூடியவங்க, ஏன்னா பிள்ளைங்க அவர்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது. பையன் 10th முடிச்சிருக்கான் சாமி, அவன் அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், பையன் இன்ஜினியரிங் போகணுன்றானா, டாக்டர் ஆகணுங்கிறான், பார்க்க முடியுமா? அதே போல தான் +2 முடிச்சுட்டாங்க, என்ன குரூப் எடுக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகலாமா, படிக்கலாமா, இல்லை வேலைக்கு அனுப்பலாமா, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் செய்ய வைக்கலாமா, படிப்பெல்லாம் முடிஞ்சிடுத்து சாமி, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா, இல்லை வேலைக்கு போகிறது இப்போ வேணான்னுது. அப்போ உங்கள் பிள்ளைகளை பற்றிய கேள்வி, படிப்பு, பரீட்சை, உடல்நிலை ஆரோக்கியம், அடுத்ததாக வேலை, அடுத்ததாக தொழில் தொடங்கலாமா, அப்புறம் அவங்களுக்கான திருமணம். கட்டி கொடுத்துட்டீங்க, கட்டி கொடுத்த இடத்துல கல்யாணம் ஆகிடுத்து, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அப்போ இந்த சனி சூரியன் சேர்க்கை, அதே போல் இன்னொரு காம்பினேஷன் குரு சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் கடகத்தில் சேர்கிறார்கள், ஒன்றா இருக்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வெள்ளியும் தங்கமும் ஒன்றா இருக்குது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி, லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி யோகம், பண யோகம், தன யோகம், புதையல் யோகம், என்ன வேணாலும் நீங்கள் அதிர்ஷ்ட யோகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஏழ்மை, ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு தம்பதிக்கு 12 கோடி அடிச்சிருக்கு. இதெல்லாம் தான். அதுக்காக கேரளாவில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி 12 கோடி வந்துருமா என்ன? எதிர்பாராத அதிர்ஷ்டம். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்போடு 4 டிக்கெட் வாங்கணும்னு குழல, புரியுதா? அப்போ யாரோ ஒருத்தருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்குது. அதுதான் கிரகம், அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதை போல் இந்த மாதம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது, ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். மேஷராசி. இது 7.5 சனி ஒரு பக்கம் நடக்குது. அதனால் மேஷராசி என்பர்களுக்கு நிறைய குடும்ப பெண்களாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், தடுமாற்றங்கள் இருக்கும். ஸ்மூத்தாக நடக்கிற ஒரு விஷயம், ஒரு சப்ஜெக்டு, அதில் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். அடுத்து என்ன செய்கிறது, எப்படி கொண்டு போகிறது, ஒரு ஃபியர்னஸ், ஒரு பயம் ஏற்படும். எதை தொட்டாலும் அது நடக்காமல் இருக்கும்போது மனசுக்கு சில வலிகள் ஏற்படும். அப்போ இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய மேஷராசி அன்பர்களே, எடுக்கின்ற முயற்சிகள் அதில் ஏதேனும் காலதாமதமோ தோல்வியோ ஏற்பட்டாலும் அதுவும் மனசுக்கு வலியை கொடுக்கும்.
ஆனால் இந்த மாதம் இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பெயர்ச்சி நடந்துடுச்சு. உங்களுக்கு இருக்கக்கூடிய அநேக கஷ்டங்கள், அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப தகராறாக இருக்கலாம், பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், உடல்நிலை சம்பந்தப்பட்டதா, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அல்லது இந்த 7.5 சனியால் நடக்கக்கூடிய விபத்துக்கள், ஆக்சிடென்ட்ஸு, விபத்துக்கள், கீழே விழுறது, அடிபடுறது, அது மாதிரி அல்லது வேறு ஏதேனும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வீண் விரயங்கள், கடன் சுமைகள். பாருங்கள், இப்போது இந்த குரு பெயர்ச்சி நடந்ததால் இந்த குரு பகவான் சனியை போய் டச் பண்ணுறார், 9வது பார்வையாக பார்த்து. மேஷ ராசிக்கு இனி 7.5 சனியால் தொந்தரவு 1 வருஷத்துக்கு கிடையாது. மேஷராசி என்பர்களுக்கு 7.5 சனியுடைய தொந்தரவு இனி 1 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்காது. நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம நிறைய ராசிகள் சொல்கிறோம், சிறப்பாக இருக்குன்னு நிறைய ராசிகளுக்கு சொல்கிறோம். ஆனால் அதை தாண்டி நம்மகிட்ட நேரில் வரும்போது மக்கள், சாமி நீங்கள் நல்லா இருக்குன்றீங்க, ஆனால் நான் பாருங்கள் எப்படி இருக்கேன் பாருங்கள், அழாத குறையாதான் இருக்கேன், எல்லாமே சரியாக இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது. அப்புறம் அது என்ன குறைகள் தெரிஞ்சு அப்புறம் அதுக்கு பரிகாரங்கள் எழுதி கொடுக்குறோம். அப்புறம் அது நிவர்த்தியாது. அப்போ மேஷ ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சு, நல்ல நேரம் நடக்குது, இப்போ கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு திருத்திக்கோங்க. டைம் சேஞ்ச், ஒரு வாட்ச் ஓடலை என்ன பண்ணுறோம், எல்லா வாட்சும் ஓடாமல் இன்னும் போகுது, அப்படி கிடையாது. உங்கள் வாட்ச் மட்டும்தான் ஓடலை. அப்போ நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணிக்கணும். டைம் என்ன சார், அது ஒன்றா இருந்தாங்க, ஒன்று கீ கொடுத்து வச்சுக்கணும். அதை போல் மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்ல நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் கடிகாரத்தை திருத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை கொடுத்து சரி பண்ணிக்கோங்க. குறிப்பாக மாணவ செல்வங்கள், படிப்பு நான் சொல்லியிருந்தேன், படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய கால நேரம். அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், நீட்டு போன்ற எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது குரூப் எக்ஸாமாக இருக்கலாம். பரீட்சை தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் எந்த வடிவத்திலும் அவங்களெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை வாய்ப்புகள் நடக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலையில் ட்ரபுளாக இருக்கிறது, வேலையில் கஷ்டமாக இருக்கிறது, வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் கூடும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள், ப்ரமோஷன்ஸு, போஸ்டிங்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேற ஏதேனும் செய்வினை கோளாறுகள், ஜாப் ரிலேட்டடாக, வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக உங்கள் நிறுவனங்களுக்கு ஏதேனும் ஒரு செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால், ஒரு இடதோஷம், ஒரு வாஸ்து தோஷம், ஏதோ ஒன்று முடக்கு, நல்லா போய்கிட்டு இருந்தது சாமி, இப்போ அப்படியே டவுன் ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், இதெல்லாம் தான் காரணம். அந்த மாதிரி முடக்கு, தொழில் முடக்கம் இருக்குமே ஆனால் அந்த தொழில் முடக்கம் கூட சரியாகும். அதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்த தொழிலை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, அந்த முடக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி செஞ்சீங்க, அதை பாருங்கள். அப்போ மேஷ ராசி என்பர்களே, நல்ல நேரம் துவங்கி விட்டது. சும்மா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கல, பிரயோஜனம் இல்லை. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் பாருங்கள். அவன் ஒழுங்காக சொல்லணும், அதுதான் முக்கியம். கரெக்டாக சொல்லணும். உனக்கு இப்படித்தாம்மா, இந்த வருஷம் 3ஆம் தேதி உனக்கு நல்லது நடக்கும், அடித்து சொல்லணும், குறிப்பிட்டு சொல்லணும். அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு பார்த்து பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். மேஷ ராசிக்கு நல்ல நேரம் துவங்கி விட்டது, இனி எல்லாம் சுகமே.